வெல்கம் லெவல் க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது ஒரு நிலத்துடைய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த பட்டா, சிட்டா, புலப்படம், ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ஒரே ஆவணமாக வந்து நம்ம டவுன்லோட் செஞ்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரே ஒரு வெப்சைட்டில் ஸோ அதன் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த இடத்துடைய பட்டா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துடைய பட்டாவோட வரலாறு, அதாவது அந்த ஹிஸ்ட்ரியே நீங்கள் இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தா, அவங்களுக்கு முன்னாடி அந்த பட்டா யார் வச்சுருந்தா அந்த நிலத்தை அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விதமான நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த நிலத்தினுடைய பட்டா, சிட்டா, அது போக பார்த்தீங்கன்னா ஆப்பதிவேடு, எஃப்எம்பி அப்படின்னு சொல்லப்படுற ஃபீல்டு மெஷர்மெண்ட், அதாவது புலப்படம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இனிமேல் ஒரே ஆவணமாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு செய்தி வெளியீடாக வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீடு எண் 575. நாள் பார்த்திங்க அப்படின்னா நேற்று தான் 4/3/2026 அன்னைக்கு. ஸோ இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இது வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒருங்கிணைந்த நில ஆவணம் மற்றும் பட்டா மாறுதல் விவரங்களை அறிக்கை ஆகிய இணையவழி சேவைகளை தொடங்கி வைக்க. ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருங்கிணைந்த அப்படின்னா இன்டகிரேட்டட், அதாவது எல்லாமே இணைந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் இயங்கி வரும் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையால் இணையவழி ஆவணங்களான ஆப்பதிவேடு, சிட்டா மற்றும் புலப்படம் ஆகிய இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களின் விவரங்களை ஒருங்கிணைந்த உரிமைதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம், அதாவது இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற சேவையும் இணையவழியில் ஒரு புல எண்ணில் நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் விவர அறிக்கை, ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்ஃபர் என்ற சேவையும் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ரெண்டையுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டாக ஒருங்கிணைந்த நில ஆவணம், அதாவது இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். நில உரிமையாளர்கள் தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்களை வங்கிகள் மற்றும் இதர அலுவலகங்கள் சமர்ப்பிக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு eservices.tn.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்தோட கொடுத்துருக்காங்க. என்ற இணையதளம் அவற்றை தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து வழங்கும் நிலை இருந்து வந்தது. அதாவது உங்களுக்கு பட்டா வேணும்னா பட்டா நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணணும். அதுபோக உங்களோட எஃப்எம்பி வேணுன்னா எஃப்எம்பி தனியாக பண்ணணும். ஆப்பதிவேடு ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம், அது வேணுன்னா அது நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கணும். எல்லாமே இந்த இ-சர்வீசஸ் வெப்சைட்டில் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இருந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த 3 ஆவணங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே ஆவணமாக வழங்கும் பொருட்டு கடந்த 2021 மற்றும் 2022 சட்டமன்றத்தில் வெளியிட்ட அறிவிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா நில உரிமைதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம் என்ற புதிய ஆவணம் வழங்கிட, அதாவது ஜிஓ 1 பாஸ் பண்ணியிருந்தாங்க 613 ரெவென்யூ மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ இதுக்கான அரசாணை பார்த்தீங்க அப்படின்னா 1/10/2021 வந்து வெளியிட்டாங்க. தேசிய தகவலின் மையத்தால் இந்த ஆவணம் வடிவமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு 4/3/2026 அதாவது நேற்று வந்து இதை துவங்கி வச்சுருக்காங்க. நில உரிமைதாரர்கள் தங்களது நிலம் சார்ந்த மாவட்டம், வட்டம், கிராமம் மற்றும் புல எண் மற்றும் அதோட உட்பிரிவு எண் ஆகியவற்றை பார்த்திங்கன்னா இ-சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் கொடுத்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம எல்லாமே வந்து இன்டகிரேட்டர் ஒருங்கிணைந்த நில ஆவணமாக வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த பட்டா மாறுதல் விவரங்கள், அதாவது பட்டாவோட ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி பார்க்குறது, பட்டா டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரியாலிஸ்டிக்காக பார்ப்போம். ஓகேங்களா? ஒருங்கிணைந்த நில ஆவணங்கள்னால் அது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் இ-சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. eservices.tn.gov.in அப்படிங்கிறத இதோட அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் அதையும் செக் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இதில் அப்படியே ட்ராப் டவுன் வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட்டா, சிட்டா, புலப்பட விவரங்களை பார்வையிட, ஊரகம், நத்தம்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதிவேடு, ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரெஜிஸ்டரையும் வந்து நீங்கள் தனியாக தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸு நம்ம தனித்தனியாக தான் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேங்களா? எஃப்எம்பி தனியாக எடுக்கலாம். ஸோ அதை கிராமமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த நில ஆவணம் இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு 1 month பிஃபோராக பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வந்திருந்தாங்க. உடனடியாக வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பட்டா, சிட்டா, அது போக பார்த்திங்கன்னா எஃப்எம்பி, ரெஜிஸ்டர் இது எல்லாமே ஒன்றா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் அதை ரியாலிட்டியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னு இருக்கும். இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணத்தில்
இப்போ நம்ம சில டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிகப்படியான டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு நார்மலாக தெரியும். மாவட்டம் அப்படின்னா மாவட்டம் கொடுத்துருவீங்க. அடுத்தது உங்களோட வட்டம். ஸோ உங்களோட வட்டத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ வட்டமும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிராமம் எந்த கிராமமோ அந்த கிராமம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட புலையன் அப்படிங்கிறது கம்பல்சரி கேட்கும். சரிங்களா? ஸோ உங்களோட நிலத்தோட புலையன் நீங்கள் கொடுத்துங்க. சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்வே நம்பர் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு அடுத்து உட்பிரிவு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முன்ன ஒரே ஒரு சர்வே நம்பரில் சப்டிவிஷன், அதாவது ஒரு ஏக்கர் இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கராகவே ஸோ தனித்தனியாக விற்றுருந்தாங்க, ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உட்பிரிவு எண் அல்லது ஒரு ஏக்கர் இருக்குது, ஒரு புலையன் இருக்குது, ஒரு சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட உட்பிரிவு என்னவோ அந்த உட்பிரிவை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கைபேசி எண் 10 இலக்க மொபைல் நம்பரை நீங்கள் எங்கே என்டர் பண்ணணும். ஆல்ரெடி இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாதுங்க. ஸோ இதில் உங்களோட கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அதில் என்டர் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி கேட்கல, இப்போ கேட்குது. ஸோ அதை என்டர் பண்ணிட்டு கடவுச்சொல்லை பெற அப்படின்னு இருக்கு, நான் அதையும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கடவுச்சொல்லை பெறன்னு இருக்குது, அதையும் கொடுத்துட்றேன். அதை கொடுத்தது ஒரு முறை கடவுச்சொல் அனுமதி அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு இப்போது ஓடிபி ரிசீவ் ஆகும், 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு. ரிசீவான ஓடிபி நான் இங்கே பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது எல்லாமே என்டர் பண்ணிட்டேன். ஓடிபி உறுதி செய்யணும் இருக்குது, அதையும் ஓகே கொடுத்துறேன். அதை ஓகே கொடுத்தது மேலே ஒரு பாப்பப் வரும், கடவுச்சொல் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதையும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து அப்படியே ட்ராப் டவுன் வந்தது. இங்கே பாருங்கள் சமர்ப்பி அப்படின்னு கீழே இருக்கும், அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஒருங்கிணைந்த நில ஆவணம் இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நம்ம கொடுத்த மாவட்டம், வட்டம், கிராமத்தோட நம்பர் எல்லாமே வந்துடும். இங்கே நீங்கள் கொடுத்து பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்பதிவேடு இருக்கும். ஆப்பதிவேடில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பட்டாச்சிட்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஃப்எம்பி இது எல்லாமே பாருங்கள். மேலே இருக்கிறது ஏ ரிஜிஸ்டர் ஆப்பதிவேடுன்னு சொல்லுவோம். அதுக்கும் கீழே பட்டா நம்பர், அதே மாதிரி சிட்டா இருக்கும், அது பக்கத்தில் புலப்படம். இது எல்லாமே நம்ம ஒரே டாக்குமெண்ட்டாக கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? ஆப்பதிவேடில் என்ன இருக்குன்னா உங்களோட புலையன் இருக்கும், புலையன் ப்ளஸ் உங்களோட சப்டிவிஷன் நம்பர் இருக்கும், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பழைய புலையன், அதாவது உங்களோட இடத்துக்கு நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அல்லது நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய உட்பிரிவு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? சர்வே நம்பர் ப்ளஸ் சப்டிவிஷன் நம்பர் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அது அரசு நிலமா அல்லது ரைத்து வரி நிலமானு இருக்கும். அதே மாதிரி வகைப்பாடு புஞ்சையான் நஞ்சியான்னு இருக்கும். பாசன ஆதாரம் அது இருக்கும். இருபோகமா அப்படின்னு இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா மண் பயணம் மற்றும் தரம் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. தீர்வை அதே மாதிரி நம்மளோட அந்த நிலத்தோட பரப்பு ஹெக்டேர்ஸில் கொடுத்துருப்பாங்க, சதுர மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. மொத்த தீர்வை இருக்கும், பட்டா நம்பர் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பெயர் கொடுத்துருப்பாங்க. குறிப்புரை அப்படிங்கிறது ஸோ எந்த டேட்டில் வந்து இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டிஜிட்டலைஸ்டு சைனும் வந்திருக்கு, யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த பேரும் வந்திருக்கும். தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா. ட்ராப் டவுன் வந்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பட்டா. இப்போ பட்டா சிட்டா விவரங்களை பார்க்குறோம். ஸோ மொத்தம் எத்தனை பேர் வச்சுருந்தாங்க, இப்போ யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பேர் தான். உறவினர் பெயர்கள், உறவு முறைகள், உரிமையாளர் பெயர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பட்டா நம்பர் போட்டோம் அப்படிங்கிற பட்சம், இந்த சர்வே நம்பர் போட்டோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ மேலே பட்டா நம்பர் வந்துடும். ஸோ இந்த உரிமையாளர்கள் யார் என்ன உறவு முறை, இப்போ யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் புலப்படம் எஃப்எம்பின்னு சொல்லுவோம். ஸோ எஃப்எம்பின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம ஒரே ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நிலத்தோட முழுமையான இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பார்கோட் கொடுத்துருப்பாங்க, QR கோடு. ஸோ இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் எந்த ஜியோ நம்பர்னால இந்த மாதிரியான இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரியும். சரிங்களா? ஸோ நம்ம இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஒருங்கிணைந்த நில ஆவணத்தை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது, அதாவது ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தாச்சு. அடுத்து பட்டா மாறுதல் விவரங்கள் அறிக்கை, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்கலாம். நில ஆவணங்கள் அனைத்தும் தமிழ் நிலம் மென்பொருள் மூலமாக கணினிப்படுத்தப்பட்டு 2014 முதல் 16ஆம் ஆண்டு வரையில் இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது. ஸோ 2016லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா இந்த இணையவழியின் மூலம் நம்ம பட்டா ட்ரான்ஸ்ஃபரோட இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மென்பொருள் மூலமாக நிலம் தொடர்பான பட்டா மாறுதல் இணையவழி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட புல எண்ணில் நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு ஆவணம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டு கடந்த 2024-25ஆம் ஆண்டு கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி பார்த்திங்கன்னா பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்கச் சான்றிதழ் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் விவரங்கள் குறிப்பிடுவது போலவே 2016ஆம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தனியார் நிலங்கள் தொடர்பான நில ஆவணங்கள், அதாவது இது அரசு நிலங்கள் எதுவுமே வராது, தனியார் நிலங்களோட
ஸோ அந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபரோட ஹிஸ்ட்ரியை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த வழியில் இணைய வழியில் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாறுதல் விவரங்கள் அடங்கிய அறிக்கையை பொதுமக்கள் இணையம் வழியே ஆவணமாக வழங்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ நம்பர் 2024 309 ரெவென்யூ மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க அந்த துறையின் மூலமாக வழங்கக்கூடிய அந்த ஜியோ மூலமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் உரிமையாளர்கள் இ-சர்வீசஸ் என்ற இணையதளத்தில் மற்றும் தமிழ் நிலம் அப்படிங்கிற என்ற தலைப்பினை தேர்ந்தெடுத்து தங்களது நிலம் சார்ந்த விவரங்களை மாவட்டம், வட்டம், கிராமம், புலையன் மற்றும் இதெல்லாமே கொடுத்து நம்ம தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த தேதியிலேருந்து அந்த தேதியை நம்ம எடுத்துக்கலாம். பின்னர் பட்டா மாற்ற விவரம் கட்டணம் ஆண்டு ஒன்றுக்கு பட்டா மாற்றம் விவர கட்டணம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆண்டு ஒன்றுக்கு 50 ரூபா மற்றும் செயலாக்க கட்டணம் அப்படின்னா 60 ரூபா 110 ரூபா வந்து நம்ம பே பண்ணிவிட்டு ஸோ முந்தைய பட்டா மாறுதல் விவரங்கள் அறிக்கையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிற அதில் வந்து நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை நில உரிமையாளர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்த இந்த 2 அறிவிப்புமே ஒரு சூப்பரான அறிவிப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி பார்த்த 2 அறிவிப்புமே ஒரு சூப்பரான அறிவிப்பு. ஃபர்ஸ்ட் அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த நில ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து விதமான ஆவணங்களையும் ஒன்றா வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ் நிலம் போர்ட்டலில் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட பட்டா ஹிஸ்ட்ரியை நம்ம டோட்டலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது ஒரு நிலத்தை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நிலத்துக்கு நம்ம இப்போ பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பேரில் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்தது, ஸோ அதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்தது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கலாம். அதுக்கான போர்ட்டல் தான் தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உள்நுழை அப்படின்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதாவது தமிழ் நிலம் வலைதளத்துக்கு புதியவரா அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் பெயர், மின்னஞ்சல், கைபேசி எண் இதெல்லாம் கொடுத்துட்டு தொடர அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற காரணம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்கள்.